இது வரைக்கும் உனக்கு தோன்றதை பண்ணிட்டு உன் விருப்பப்படியே இருந்துட்ட. இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இந்த பாரு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா. அவளை பத்திரமா கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்ன? சரியா பார்த்தா. இனிமே யார் கூடயும் வீண் சண்டைக்கு போகக்கூடாது. தேவையில்லாம அடிதடியில இறங்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க பெரியப்பா. நல்லபடியா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும். கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன் பெரியப்பா. இத பாருப்பா, இது வரைக்கும் உன் பிரச்சனைக்கு பின்னாடி நாங்க எல்லாருமே குடும்பமா அலைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இனிமேலும் அந்த பொண்ணும் சேர்ந்து உன் பின்னாடி அலையிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. சரி சித்தப்பா, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். குமாரு, எக்காரணத்தை கொண்டும் உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணை கண்ணீர் சிந்த விட்டுறாத, சரியா? நான் தான் சொல்றேன்ல பெரியமா, நான் சுடரை நல்லபடியா பாத்துக்கிறேன், நல்லபடியா பாத்துப்பேன். நாம என்னென்னமோ நினைச்சோம். ஆனா உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சுட்டான் பத்தியா? இந்த பாரு, இனிமே இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது தான், உன் கையில தான் இருக்கு. பார்த்தா அவன் என்ன சின்ன பையனா என்ன? அதெல்லாம் நல்லபடியா பார்த்து பார்த்தா. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்க போறேன். இனிமே ஒரு பையன் வந்து நாக்கு மேல பல்ல போட்டு எவனும் பேச முடியாது. உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, ஏன் என்னன்னு ஒரு பையன் என்கிட்ட கேட்க முடியாதுல்ல. குமாரு, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையே வேற. கல்யாணங்கிறது பெரிய பொறுப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க. சரிங்க பெரியப்பா. சாப்பிடு. அப்பா, மொத்தம் 13,450 ரூபா இருக்கு. அது அம்மாட்ட கொடுத்துருப்பா. அம்மா, நான் எண்ணெய் தானே கொடுத்தேன். ஆனாலும் நானும் எண்ணணும் இல்ல. கரெக்டா இருக்கு. அரிசி, அந்த காசு அப்படியே கணக்கில் எழுதிரு. சரிப்பா. நம்ம கந்தசாமி அண்ணனுக்கு ஒரு 5,000 ரூபா கொடுத்துருக்கு, அது எழுதிய. இந்த மிளகாய் வரிக்கு ஒரு 7,000 ரூபா கொடுத்தேன், இதையும் சேர்த்து எழுதிரு. எழுதிட்டேன்ப்பா. ஏய், யார் போன்ல? கூட படிக்கிற பொண்ணுமா. அதான் காலேஜ்ல பார்த்து பேசுறல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வந்தும் பேசிட்டே இருக்க? ஏதாவது பாடத்தில் சந்தேகம் கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பாங்க. விடுவியா? ஆமா ஆமா, பெரிய டீச்சர் இவகிட்ட கேட்டாதான் தெரியும். ஏன் அத்தை, நல்லா படிக்கிற பொண்ணு கிட்ட தானே சந்தேகம் கேட்பாங்க. ஷோ, அதானே கரெக்டாக சொன்னப்பா நீ. போ பாரேஜி, நீ போய் பேசிட்டு வா. அதே கணக்கு வழக்கில் எழுதியாச்சுல, நீ போய் பேசிட்டு வா. ஷோ, என் நேரமும் போன்ல தான் இருக்கா. அடா விரி, சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குங்க. ஹலோ. ஹலோ. ஃபோன் எடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். எடுக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினச்சேன். ஏங்க, சாரிங்க. என்கிட்ட மரியாதையாக பேசுனீங்க, எனக்காக உங்கள் அண்ணங்கிட்ட ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணீங்க. டக்குன்னு நான் உங்ககிட்ட அப்படி கேட்டிருக்கக்கூடாது. அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது நான் கேட்டிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஹலோ.
இருக்கீங்களா? இருக்கேன். நான் யார்கிட்டயும் போய் வழிஞ்சு பேசுகிற டைப்பெல்லாம் இல்லைங்க. எல்லார்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் பேசுவேன். அது என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் கேரக்டர், நீங்கள் பேசின விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் என்னை அறியாமலே உங்களை ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வேற எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் கோவமாக போனதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு தெரியுமா? அப்புறம் மீனா, நீ எப்படி பாருங்க? நல்லா இருக்கேன் மாமா. நேரத்துக்கு சாப்பிட்றியா? அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றேன். ஏப்பா, உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் போன போட்டு பேசுறியா? பேசுன மாமா. அப்புறம் எப்படி இருக்காரு ஆபீசரு? அவங்க நல்லா இருக்காக. அவன் நல்லா இருக்கானா இல்லையான்லாம் கேட்கல, ஒழுக்கமாக இருக்கானான்னு கேட்டேன். இருக்காக மாமா. ஆபீஸில் திரும்ப லஞ்சம் கஞ்சம் எதுவும் ஆரம்பிக்கல? இல்ல அதெல்லாம் இல்ல. அவங்க இப்ப மாறிட்டாக. இனிமே ஜென்மத்துக்கும் லஞ்சம் வாங்கவே மாட்டாக. வாங்கினா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க படுற பாட்டை பார்க்க தானே செய்கிறான். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டேன். இனிமேல் திருந்தி ஒழுக்கமாக இருந்தால் சந்தோஷம். இப்போ மீனா, நம்ம தான் மாட்டல இல்லை, மறுபடியும் ஒரு தடவை தப்பு செஞ்சு பார்ப்போம். மனசு அளவையாக விட்டியான்னு வச்சுக்க, ரொம்ப கஷ்டமே போயிடும். இல்ல மாமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏதோ சொல்கிற, ஒரு வேளை திரும்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சானாக்க உடனே என்கிட்ட சொல்லிவிடு. அவன் நடவடிக்கையில் ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட உடனே என்கிட்ட சொல்லிவிடு. கண்டிப்பா சொல்றேன் மாமா. இந்த காலத்து பிள்ளைகளை எப்பயுமே உத்து பார்த்து கண்காணிக்கிறதே வேலையா இருக்கு. கொஞ்சம் அசந்தா கூட வலிமையை போயிடுறாங்க. அது என்னமோ சரிதாங்க. நீ அப்படியும் பேசு இப்படியும் பேசு. என் மாமா, அவங்க இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க மாமா. அதுக்கு நான் கேரண்டி. பண்ணாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நான் உங்களுக்கு ஏத்தவில்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல. அப்போ வேற என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்களை பத்தி எப்படியுமே யோசிக்கல.